அரிசி உளுத்தம்பருப்புலாம் ஊற வைக்காம ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்பம் செய்கிறதுக்கு ஆப்பம் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல சுற்றிலும் முறுமுறுன்னு உள்ள சும்மா மெத்துன்னு பர்ஃபெக்டான ஆப்பம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிட முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுப்பேதா zacs kitchen-ல இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஆப்பம் மாவு செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கடைகளில் இடியாப்பம் மாவுன்னு கிடைக்கும், அதுவே நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த ரைஸு, 1/4 கப்பு தேங்காய், துருவின தேங்காய். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இது எல்லாத்தையுமே ஒன்று சொன்னாப்பில் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் பிளெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ சிம்பிள் இந்த ஆப்பமாவு செய்கிறது. ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல மெத்துன்னு இருக்கும், பர்ஃபெக்டாக வரும். இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சர் ஜாரை கழுவி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தண்ணியையும் மாவையும் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். ஆப்பத்துக்கு மாவு திக்காக இருக்கக்கூடாது, தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வாக்குறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது பொங்கி வரட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். 1 மணி நேரத்தில் எவ்வளோ பர்ஃபெக்டாக பொங்கி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மாவு. ஸோ இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சிட முடியும். ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் இதுக்கு பெருசாக தேவையே இல்லை. நீங்கள் ஈஸ்ட் போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிரெட் ஸ்லைஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரெட்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிரெட் ஸ்லைஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே திரும்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு கரெக்டாக சூப்பராக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே தேவைப்படலை. தோசை மாவை விட கொஞ்சம் அதிகமாக லைட்டாக தின்னாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு ஆப்பச்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பிரான்ஸ் ஆப்பச்சட்டியில் தான் ஆப்பம் சுட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் உங்களுக்கு மினி ஆப்பமும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஆப்பச்சட்டியில் ஏற்கனவே சீசன் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம்லாம் போட்டு அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை சுற்றி விட்டு ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு தொடச்சி அப்புறம் இதில் ஆப்ப மாவை ஊற்றி இப்படி சுற்றி விட்டு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஆப்பம் ரெடி. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஆப்பச்சட்டி நம்மளுடைய ராஷ் குக்பாஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஆப்பச்சட்டி வேணும் அப்படின்னா. ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டான ஆப்பம் ரெடி. இது அப்படியே மினி ஆப்பமாகவும் ஊற்றி காட்டுறேன் வாங்க. இங்கே நான் பணியாரக்கல் எடுத்து வச்சுருக்கேன். பணியாரக்கல் ஏற்கனவே நல்லா சீசன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பணியாரக்கல்லில் குட்டி குட்டியாக வச்சு இந்த மாதிரி ஒரு குண்டு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான நம்மளுக்கு மினி ஆப்பம்ஸுமே ரெடி ஆகிடும். இந்த ஆப்பம் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மாவரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். மறந்துடாமல் லைக் பண்ணிவிடுங்க. பை பாய்.